அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் கொடுக்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான 3 விஷயங்கள் அப்படின்னே நான் சொல்லலாம். அது மட்டும் இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு 1 இயருக்கும் மேலே 2 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதியமான் டீம்லேருந்து 2019 நோட்டிஃபிகேஷன் வரும்போதே இந்த நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம தெளிவாகவே கொடுத்துருந்தோம். என்டிபிசிக்காக இருக்கட்டும், இல்லை குரூப் டியாக இருக்கட்டும், ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுடைய நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன படிக்கணும், என்ன சிலபஸ் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது எக்ஸாமில் என்னென்ன கேள்விகள் இருக்கும், என்னென்ன கேள்விகள்னால் ரீசனிங் இருக்குமா, ஆப்டிடியூட் இருக்குமா, ஜென்ரல் சயின்ஸ் இருக்குமா, அது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னென்ன ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ரொம்ப கேப் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப ஒரு கண்டினியூஷன் இல்லாமல் நீங்கள் விட்டதுனால இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் தரேன், அதை முதல்ல நீங்கள் பாருங்கள். முதல்ல என்டிபிசியோட சிலபஸ் மறுபடியும் செக் பண்ணுங்கள். சிலபஸ் எந்த விதத்துலையும் சேஞ்ச் இல்லை. ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் அதை எழுத முடியும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் எழுத முடியுமானா கண்டிப்பாக எழுத முடியும், மறந்துடாதீங்க. ஓகே, இல்லை படிக்கவே ஆரம்பிக்கல, அப்போ எதுவும் அப்படின்னு பார்க்கல, எக்ஸாம்ஸ் வந்தால் படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் என்னென்னு பாருங்கள். அதுக்கான பிடிஎஃப் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதே போல் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நம்முடைய athiyaman.com வெப்சைட்லையும் இருக்கும் சிலபஸ்க்கான பிடிஎஃப். அதே போல் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது CBT 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன், அதாவது டீட்டெயில்டு ஷெட்யூல்லாம் இன்னும் தரல, பட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா RRBயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2018 அதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர், 2019 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதனால் அதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று என்ன செக் பண்ணணும் அப்படின்னா சிலபஸோட டீட்டெயில்டு வீடியோ ஒன்று நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். அதில் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும், என்னென்னலாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம். ஸோ இது 3க்குமான அப்டேட், அதாவது சிலபஸ் அண்ட் பேட்டர்ன், அது ஒன்று ஒரு பிடிஎஃப். அதே போல் RRBயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேஜஸ் இருக்கும் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த 2000 பேஜஸ் வரக்கூடிய பிடிஎஃப் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக போயிட்டு நீங்கள் அந்த லிங்க்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் சிலபஸ்க்கான டீட்டெயில்டு வீடியோன்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னென்ன படிக்கணும், என்னென்ன டாபிக் அதில் சப்மிட்டிங் படிக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான பேட்டர்ன். மொத்தம் 90 நிமிஷம் தான், டைம் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 40 மார்க், மேத்தமெட்டிக்ஸ் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து 30 மார்க். மொத்தம் வந்து எவ்வளோ உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின் இருக்கும். 100 கொஷின் 100 மார்க். ஓகே, இதுக்கு தான் நடக்க போகுது. ஆனால் உங்களுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸிமம் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான், சரிங்களா? எவ்வளோ சரியாக அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறீங்க, ரேங்க் வைஸ் தான். ஓகேவா? இது வந்து நான் சொன்னது இந்த எக்ஸாம் பேட்டர்ன். இதுக்கான ஃபுல் சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் இந்த வீடியோக்கு கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லிங்க் தான் athiyaman.com. அதே போல் இந்த பிடிஎஃப்ஸ், கொஷின் பிடிஎஃப் சொன்னேன் இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது எல்லாமே இந்த மாதிரி டேபிள் அரேஞ்ச் பண்ணி போட்டு வச்சிருக்கோம். இதை பற்றி நிறைய வீடியோஸ் முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. RRBயோட கொஷின் பேப்பர் 735 பேஜ், குரூப் டியோட கொஷின் பேப்பர் ஒரு 1700 பேஜ். ஓகே, அதே போல் இது எல்லாமே தமிழ்லே இருக்கும். எக்ஸாம்ஸ் தமிழ்ன்றதுனால தமிழ் கொஷின் பேப்பர் தான். இது எல்லாமே நீங்கள் இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் தாராளமாக. சரிங்களா? என்டிபிசியோட பழைய கொஷின் பேப்பர்ஸ், RRB JEOட கொஷின் பேப்பர், இது எல்லாமே அந்த பேஜஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாமே இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணி போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள இருக்குது. இது முக்கியம், இது உங்கள் கையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இனி வரக்கூடிய 3 மாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். சிலபஸ் கையில் இருக்கணும், அப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட இருக்கணும். சரிங்களா? என்ன படிக்கணும் அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு. சரிங்களா? அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை வெப்சைட் இருக்குது. சரிங்களா? courses.athiyamanteam.com அப்படிங்கிற இணையதளத்தில் போனீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாமினேஷன் எப்படி நடக்குமோ அதே போல் ஒரு பிளாட்ஃபார்மில்
ஓகேவா ஆன்லைன் டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் மாடல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியத்துக்கு தனியாக இருக்கும், அதே போல் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாகவும் ஃபுல் மாடல் டெஸ்ட். ஓகேவா இப்போ 100 கொஷின் இருக்குன்னா 100 கொஷின் படி டெஸ்ட் வந்து போட்டிருப்போம். சரிங்களா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். 200 rupees தான் இருக்கும். சரிங்களா நிறைய டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 20+ டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும். தமிழ் மீடியத்துக்கும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்கும். வேணும்னா அதை வாங்கிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே. ஓகேவா இது இல்லாமல் வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு நான் கொடுக்கக்கூடிய அப்டேட். முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாம் சிலபஸ், கொஷின் பேப்பர், அப்புறம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா டீடைல் வீடியோ ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். சரிங்களா அது எல்லாமே கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீடைல்டு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. ஓகேவா இது 3 முக்கியம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன பண்ணணும், எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒன்றுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி தரேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.